ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ல எப்படி VS Code ஐடியை இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடினா என்னன்னு தெரியணும். இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எழுதுகிற கோட் வந்து கம்பைல் ஆகி ரன் ஆகணும் ப்ரௌசரில். ஸோ அதுக்கு தான் இந்த ஐடி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரும்பு மிஷின் இருக்கு இல்லையா, அதுதான் கரும்பு நம்ம உள்ள விடுறோம், அந்த கரும்பு மிஷின் வந்து ஜூஸாக மாற்றி கொடுக்குது. ஸோ அதே கான்செப்டில் தான் நம்ம எழுதுகிற கோட் வந்து வெப்சைட்டில் வரது வந்து இந்த ப்ராசஸ் இந்த ஐடி மூலியமாக நடக்குது. ஸோ உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு லிங்க் வருது இல்லையா, டவுன்லோட், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் விண்டோஸா இல்லை மேக்கா லினக்ஸான்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்போ மேக்கு தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ மேக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகுங்க. ஸோ அலோவ் கேட்குது, அலோவ் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு VS Code. நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இங்கே வெரிஃபைங் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு வருது. ஓகே, வந்துருச்சு. ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஓப்பன் கொடுத்துடலாம் நம்ம. ஸோ VS Code சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம டேரெக்டாக நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும்னா இங்கே மேலே போனீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும், அந்த ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வந்து நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதோட நேம் வந்து Brototypeன்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே Brototypeன்னு ஓப்பன் ஆகிடுச்சிங்களா, ட்ரஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது என்ன கேட்குதுன்னா ஒரு வார்னிங் மாதிரி கேட்குது நமக்கு, அது எஸ் கொடுத்து எஸ்ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இதில் போய்ட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இது வந்து நமக்கு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் index.htmlனு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு HTML ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் HTMLனால் பேசிக்காக HTML வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்மளோட வெப்சைட்டில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் HTML மட்டும் இல்லை, நிறைய விதமான ஃபைல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், லைக் JavaScript, CSS எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் ஒரு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி இது போட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தேன்னா ஒரு பாய்லர் பிளேட் வந்து க்ரியேட் ஆகுது, ஒரு ஷார்ட்கட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேராகிராஃப் டேக் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே I am JavaScript டெவலப்பர் அப்படின்னு போட்டுவிட்டேன். ஸோ இதை நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன் கமாண்ட் எஸ் கொடுத்து. ஸோ இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்ல, ஃபைண்டரில் போயிட்டு இப்போ எனக்கு இந்த Brototypeங்கிற இருக்குல்ல, இதில் இந்த HTML ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே I am a JavaScript டெவலப்பர்னு வந்துருச்சுங்களா. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு VS Codeல index.htmlங்கிற ஒரு HTML ஃபைலை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கோட் ரன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் நமக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா நம்ம கோட் பண்ணுறப்ப சில டைம் வந்து சேவ் பண்ண மறந்துடுவோம். நமக்கு லைவாக அப்டேட் ஆச்சுன்னா நம்ம பண்ணுற எரர்ஸை வந்து ஈஸியாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம அப்போவே அந்த கோட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதுக்காக நான் 2 யூஸ்ஃபுல் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ்டென்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வர லைவ் சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இட்ஸ் இன்ஸ்டாலிங். ஸோ இப்போ இந்த லைவ் சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபைல் இருக்கு இல்லைங்களா, index.html. ஸோ இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைவ் சர்வரில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. ஸோ இப்போ நம்ம கோடோட அதை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் எப்படி லைவாக அப்டேட் ஆகுதுன்னு. ஸோ இப்போ லைவ் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக நான் இப்போ 2 சைடு இந்த டேப் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம கோடு, இந்த சைடு வந்து நம்மளோட கோடு இருக்குது, இந்த சைடு அந்த வெப்சைட் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவாக அப்டேட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இப்போ இதில் நான் இன்னொரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு I am a Brototype கோடர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கணும் லைவ் சர்வர் மூலிமா. பட் ஏன் ஆகலைன்னா நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணல. இப்போ நான் சேவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ Brototype கோடர்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, சேவ் டைப்புன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸில் போய் சேவ் டைப்பிங்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த சேவ் டைப்பிங் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க, சேவ் டைப்பிங் மைக்கேல் பெட்டன் கோட்டோடது. ஸோ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆயிடும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்டென்ஷன் எப்போயும் ஒரு ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்மளோட ஃபைல்குள்ளே போய் பார்த்தோம்னா index.html. இங்கே வந்து இப்போ நம்ம என்ன கோட் பண்ணுறோமோ, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன கோட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன போடுறேன்னா
ஐ லவ் கோடிங். பார்த்தீங்களா, லைவாக அப்படியே இங்கே அப்டேட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ நம்ம என்னென்னா சேவ் டைப்பிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனையும் லைவ் சர்வரையும் வச்சு எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே கோட் பண்ணுறது அப்டேட் ஆகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் இதை இன்ஸ்டால் பண்ணி ரெடியாக இருங்க. நம்ம ஃபியூச்சரில் நிறையா இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ JavaScript ஃபைல்ஸு, CSS இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம VS கோடில் யூஸ் பண்ணி தான் கோட் பண்ண போகிறோம். ஸோ see you soon in the next video guys. Bye.